பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியில் தனியே வசித்து வந்த 90 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் எஸ்பி உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யவனச்சோழன் வழங்கிட கேட்கலாம். யவனச்சோழன், வணக்கம். தற்பொழுது பாட்டி உயிரிழந்ததற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? மேலும் விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியில் வசித்து வந்தவர் மூதாட்டி சரஸ்வதி. இவருடைய கணவர் சீனிவாசன் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பே காலமான நிலையில் சரஸ்வதியின் மகள்கள் திருமணமாக்கி பல்வேறு பகுதிகளில் வசித்து வருகின்றனர். மேலும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மூதாட்டி சரஸ்வதி தனக்கு சொந்தமான அக்ரஹாரம் பகுதியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை சரஸ்வதிக்கு காலை உணவு வழங்குவதற்காக சரஸ்வதியின் பேரன் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் கதவு தாளிட்டப்பட்டு பூட்டப்பட்டிருந்தது. நீண்ட நேரம் கதவு தட்டியும் திறக்கப்படாத காரணத்தினால் சந்தேகம் அடைந்த அவர் வீட்டினுள்ளே பார்த்தபோது, சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மூதாட்டி சரஸ்வதி மர்மமான முறையில் உடல்ல காயங்கள் ஏற்பட்டு இறந்துருக்காங்க. இது குறித்து பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு அவர் தகவல் தெரிவித்து அடுத்து நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன், திருச்செங்கோடு டிஎஸ்பி கிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி யவனச்சோழன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.